Taste the Daily. திருப்பூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளானோர் கையெடுத்து கும்பிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்ஆர் நகர் வடக்கு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடையால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து திரளான பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து நொய்யல் புது சாலையில் அமர்ந்த பொதுமக்கள் கையெடுத்து கும்பிட்டு தங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி ஆதரவு தெரிவித்தார். இதையடுத்து விடிய அரசின் ஏவல் துறை அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டோரை அராஜக போக்கில் கைது செய்தது. திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரத்தால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் நிலையில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை வந்தால் இன்னும் மேல வன்முறைகள் அதிகரிக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்க டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு தான் சொல்றேன். எனக்கு ஓரப்பகுதியில் இருந்து இன்னும் அதிகமா வன்முறை என்பது அதிகரிக்கிறது. எனக்கு பெண் குழந்தைகள் மீதான வன்முறை போதை கலாச்சாரத்துல தான் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கும்போது எப்படி இந்த கடையை நாங்க அனுமதி கொடுக்கிறது? இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது. உடனடியாக இந்த கடையை அகற்றாவிட்டால் மீண்டும் போராட்டம் வேறு மாதிரி திசைக்கு திரும்பி. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கதேசம் மேற்கு வங்காள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தென் தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக உணவில் பள்ளி விழுந்ததில் அதனை சாப்பிட்ட உதவி பேராசிரியர்கள் 10க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் இயங்கி வரும் சென்னை பல்கலைக்கழக வளாக பகுதியில் விடிய அரசின் விளம்பர பயிற்சியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த 100 உதவி பேராசிரியர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுண்டலில் 2 பல்லிகள் இருந்ததாக தெரியவரும் நிலையில் அதனை சாப்பிட்டதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களுக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல்நல கோளாறு ஏற்பட்டது. சுகாதாரமற்ற சிற்றுண்டி வழங்கப்பட்டதை கண்டித்து முகாமிற்கு வந்த உதவி பேராசிரியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். விளம்பரத்திற்காக நடைபெறும் முகாம்களின் மீது கவனம் செலுத்தும் ஸ்டாலின் அரசு சுகாதாரமான உணவை கூட வழங்க இயலாத நிலையில் உள்ளதா என பேராசிரியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். கார்களுக்கான 3000 ரூபாய் விலையில் ஃபாஸ்டேக் அடிப்படையிலான வருடாந்திர பாஸ் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் வாங்கினால் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்றும் கார், ஜீப், வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வருடாந்திர பாஸ் செயல்படுத்துதல், புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான தனி இணைப்பு விரைவில் நெடுஞ்சாலை பயண செயலி மற்றும் வலைதளங்களில் கிடைக்கும் என்றும் இதன் மூலம் மில்லியன் கணக்கான தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு விரைவான மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.